ஹாய் கேமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 ஆஃப்லைன் கேம்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க எல்லா கேமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் நெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்க போகிற எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மினிமம் 4GB ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4GB ரேம் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் விளையாட முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் செக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்றேன். ரொம்ப லோ பட்ஜெட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பத்தாவது பார்க்க போற கேமோட நேம் மங்கி மொபைல் அரீனா. இது சைஸ் கிட்டத்தட்ட 1.1GB வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு டீம் ஆப்போனன்ட் ஒரு டீமே இருப்பீங்க. ஸோ அவங்களே கண்டுபிடிக்கணும். அதுல இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மங்கி கேரக்டர். ஸோ அதனால இந்த கேம் வந்து மங்கி அப்படின்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் அப்படின்னு ஒரு கேம் ஆடிருப்போம். ஸோ அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி தான் இந்த ஒரு கேம் இருக்கும். மொத்தம் ஒரு டீசென்டான கேம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 9ஆவது பார்க்க போற கேமோட நேம் டவுன்ஹில் ரேஸ். இது ரேஸ் கிட்டத்தட்ட 100 MB வருது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபிங்கை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ஒரு மவுண்டன்ல இருந்து நீங்க கீழே போறீங்க அப்படின்னா ஸோ அங்கே ஒரு ட்ராக் மாதிரிக்கே போட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ரேஸ் விடுற மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல கான்செப்டா இருக்கும். நீங்க கேம் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அப்படின்றதே அடிக்காது. ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் இந்த கேம். நம்ம GTA 5 பார்த்த ரேம்ப் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எதுவுமே மறந்து அப்படியே இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. 100 MB ஏதாவது கேம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கும். நம்ம எட்டாவது பார்க்க போற கேமோட நேம் ஹாட் டைம் 3. இது சைஸ் கிட்டத்தட்ட 217 MB வருது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் கேம் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் சூஸ் பண்ணி நீங்க ஆப்போனன்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வந்து இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அடிக்கும்போது ஆப்போனன்ட் வந்து ஹெல்த் குறையும். நல்ல ஒரு கேமா இருக்கும். முடிஞ்ச அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரும் பார்க்க போற கேமோட நேம் எல் பேசோ எல்சோ. இது சைஸ் கிட்டத்தட்ட 2.9GB வருது. ஆக்சுவலா இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்ஸ்டாக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். அது போக உங்களை கொல்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களாம் நீங்க சுட்டு போட்டு போற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் சும்மா பார்த்து செஞ்சிருக்காங்க. ஒரு ஃபயர் வருது அப்படின்னா அது அப்படியே ரியலிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. எனக்கு பெஸ்ட்லாம் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு நல்ல ஹை ஜிபில வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராஃபிக்ஸோட கேம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஆறாவது பார்க்க போற கேமோட நேம் ரியல் கார் ரேசிங் சிமுலேட்டர். இது சைஸ் கிட்டத்தட்ட 186 MB வருது. இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் அப்படின்னா இந்த ஒரு கேம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஹை ரேஞ்ச் பிசியில் விளாடுற கேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன்ல கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் சும்மா அட்டகாசமா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் பத்தி நான் சொல்றத விட நீங்க இந்த கேமை விளையாடி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கும். நம்ம அஞ்சாவது பார்க்க போற கேமோட நேம் கிரைட் ரன்னர். சைஸ் கிட்டத்தட்ட 420 MB வருது. இந்த கேம்ல ஆக்சுவலா நீங்க ஃபிஷர்மேனா இருப்பீங்க. அதாவது ஒரு மீனவனா இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க நினைக்கும் போது உங்களோட டே டு டே லைஃப்ஸ்லாம் என்னென்ன நடக்குதோ ஸோ அதை இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த MBக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான கிராஃபிக்ஸே கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு தடவை இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நல்லா பார்க்க போற கேமோட நேம் ஹவுஸ் 314. இது சைஸ் கிட்டத்தட்ட 219 MB வருது. ஆக்சுவலா இந்த ஒரு கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பே கேம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பங்களாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூம்ஸ் எக்கச்சக்கமான இடம்லாம் இருக்கும். அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாம்பி மாதிரி இருக்கிற பூதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை அட்டாக் பண்ண வரும். ஸோ அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமானது பயமுறுத்தியும் செய்வாங்க. அம்சத்துல இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணி விளையாட முடியும். நீங்க ஒரே இதுல நீங்க முடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு நீங்க சேவ் பண்ணி விளையாட முடியும். அம்சம் டீசென்டான கேம் இல்ல, நல்ல கேம்னே சொல்லலாம். முடியாத கேம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம முன்னாடி பார்க்க போற கேமோட நேம் எஸ்கேப் ஹாபி லேப். சைஸ் கிட்டத்தட்ட 174 MB வருது. இந்த கேமோட நேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எஸ்கேப் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். நீங்க போற இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஸ்டக்கிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க என்னதான் பண்ணாலும் விடவே விடாது. ஸோ அதான் இந்த கேமோட கான்செப்ட். முடிஞ்ச அந்த கேமை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போற கேமோட நேம் ஜாம்பி 3. இது சைஸ் கிட்டத்தட்ட 145 MB வருது. ஸோ நீங்க நம்ம ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேமை கண்டிப்பா நீங்க பார்த்துருக்க முடியும். ஏன்னா இந்த கேம் நிறைய இடத்துல லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாம்பியை கொள்றதா கான்செப்ட். நம்ம ஃப்ரீ ஃபயர்ல இந்த மாதிரி மோடு கொண்டு வந்தாங்க. அது அப்படியே ஒரு கேமாவே வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஆஃப்லைன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்னே சொல்லலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபைனலா பார்க்க போற கேமோட நேம் போலீஸ் காப் சிமுலேட்டர். இது சைஸ் கிட்டத்தட்ட 583 MB வருது. ஸோ நீங்க ஒரு போலீஸா இருந்தா என்னென்ன செய்வீங்களோ அதை அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீஃப் இருக்கான் அப்படின்னா அவனை துரத்தி போய் பிடிக்கணும். அதுவே இல்லை அப்படின்னா கார்ல சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ அப்படின்னு வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல. ஸோ மறக்காம இப்ப சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது லைக் பண்ணாம
பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்த்த கேம்ஸ்ல எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, நீங்க எந்த கேம் டவுன்லோட் பண்ணி விளையாட போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுபோக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ கொஞ்சம் மணி ப்ராப்ளம் இருக்கிறதா நான் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ நீங்க நினைக்கலாம் ப்ரொமோஷன் அப்படின்னா அது என்ன இல்லீகலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அப்படி கிடையாது, அது லீகலாக இருந்தாலும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் பண்ண போறேன். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஎம் பண்ணுங்க. லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை.